வேர்க்கடலையோட குடமிளகா கிரேவிங்க. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, 5 முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 10 மிளகு, 2 துண்டு தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டு காஞ்சதும் பட்டை, கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கிட்டு குடமிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கலாம். இப்போ குழம்பு மசாலா 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பொடியை தூவி 2 நிமிஷம் கிளறி இறக்கினா குடமிளகா வேர்க்கடலை கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு அருமையான சைடிஷ்ங்க.